Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.9 7th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Find the sum of the series அப்படின்னு சொல்லிட்டு 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. up to first subdivision n terms வரை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த second subdivision 8 terms வரை நம்ம கண்டுபிடிக்கணும். first n terms கண்டுபிடிச்சுக்கலாம். So given வந்து இது எல்லாமே n terms வரை இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first subdivision ஃபர்ஸ்ட் இருக்க நம்பருக்குள்ள 2 cube plus 4 cube plus 6 cube up to n terms வரை எழுதிக்கோ சமேஷன் போட்டு மைனஸ் காமன் எடுக்கிறோம். இங்க ஃபுல்லாமே மைனஸ் செகண்ட் வேல்யூ எல்லாமே மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸை காமன் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லா அடிஷன் போட்டலாம். ஸோ 1 cube plus 3 cube plus 5 cube எக்ஸெட்ரா n terms வரை எழுதிக்கோ. சரிங்களா? இப்போ சமேஷன் ஆஃப் திஸ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே ஈவன் நம்பர்ஸோட கியூபா இருக்கு. ஸோ சமேஷன் போட்டு ஈவன் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது 2n anything into 2 ஏதாவது ஒரு வேரியபிள் into 2 போட்டோம் அப்படின்னா அது ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஸோ 2n அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி பேசிக்கா ஆட் நம்பருக்கு என்ன இருக்கும் ஜென்ரல் ஃபார்ம் என்னது அப்படின்னா 2n plus 1 ஈவன் நம்பரோட பிளஸ் 1 சாரி மைனஸ் 1 இல்லைன்னா பிளஸ் 1 எதுனாலும் ஓகே தான். நான் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2n minus 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். த ஹோல் கியூப் இங்க கியூப் இருக்கு எல்லாத்துக்கும் அப்படின்றனால அந்த கியூப்ன்றதை நான் போட்டுக்கிறோம். சரிங்களா? சமேஷன் போட்டுக்கோங்க. தென் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு a cube மைனஸ் b cube ஃபார்முலால இருக்கு. சரிங்களா? a cube மைனஸ் b cube. a cube என்னது 2n the whole cube. b cube வந்து 2n minus 1 the whole cube. சரிங்களா? அந்த ஃபார்முலா நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த ஃபார்முலா என்னது a minus b the whole cube plus 3ab into a minus b. இதான் அதோட ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஏக்கு பதிலாக அந்த 2n அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். பிக்கு பதிலாக 2n minus 1 அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சமேஷன் ஏக்கு பதிலாக என்ன பண்றோம் 2n. ஸோ 2n minus 1 பிக்கு பதிலாக the whole cube plus 3 into ab. ஸோ a என்னது 2n into 2n minus 1 into a minus b. ஸோ 2n minus 1. சரிங்களா? பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மைனஸ் டேர்மை உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 2n minus 2n plus 1 அப்படின்னு வரும். ஸோ சமேஷன் 2n minus 2n plus 1 the whole cube plus 3 2s are 6. ஸோ 6n into 2n minus 1 இது மட்டும் மல்டிபிள் பண்ணி into 2n minus 1 இங்கே இந்த மைனஸ் உள்ள கொண்டு வரும். ஸோ 2n minus 2n இந்த மைனஸ் into மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். ஸோ பிளஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 2n plus 2n minus 2n கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து 1 cube மட்டும் இருக்கும். ஸோ 1 cube என்னது 1. ஸோ சமேஷன் 1 பிளஸ் 6n உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 6n உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 6 2s are 12n square. ஸோ 12n square. அப்புறம் இந்த 6n இங்கே மைனஸ் 1 மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 6n. ஸோ மைனஸ் 6n. இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் பிளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 1 இருக்கும். இதோட இன்டூ 1 போட்டாலும் ஒண்ணுதான் போடலனாலும் ஒண்ணுதான் சேம் நம்பர் தான் வரும். ஸோ 1 நான் விட்டுறேன். ஸோ இந்த நம்பர் நம்மளுக்கு இருக்கு. என்னது இங்க 1 கியூப் இருக்கு. ஸோ 1 கியூப் வந்து 1 தான். ஸோ 1 பிளஸ் 6 உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 12n ஸ்கொயர் மைனஸ் 6n. இந்த 1 வந்து நான் மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுனால நான் எழுதல. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் இது ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த சமேஷனா நான் உள்ள கொண்டு வரேன். ஸோ சமேஷன் 1 பிளஸ் வேரியபிள் பக்கத்துல மட்டும்தான் நம்ம வந்து 1 அந்த சமேஷன் போட போறோம். இப்போ இங்க வந்து வேரியபிள் இல்லை. ஸோ 1 பக்கத்துல நான் சமேஷன் போடுறேன். ஸோ சமேஷன் 1 பிளஸ் 12 சமேஷன் n ஸ்கொயர். சமேஷன் வந்து n-க்கு பக்கத்துல போறோம். ஸோ 12 சமேஷன் n ஸ்கொயர் மைனஸ் 6 சமேஷன் n. ஓகேங்களா? பார்த்துட்டோம் அப்படின்னா சமேஷன் 1 அப்படின்னா இங்க வந்து எத்தனை டேர்ம்ஸ் வரையும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. n டேர்ம்ஸ் வரையும் இருக்கு. அப்போ 1 plus 1 plus 1 plus n டேர்ம்ஸ் வரையும் போகும். ஸோ சமேஷன் 1ன்றத நான் வந்து n எழுதிக்கலாம். ஏன்னா 1 plus 1 2 அந்த மாதிரி 1 plus 1 plus n வரை இருக்கு அப்படின்னா n எழுதிக்கலாம்ல. ஸோ சமேஷன் 1ன்றத நான் n எடுத்துக்கிறேன். பிளஸ் 12 இந்த 12 அப்படியே எழுதிக்கிறோம். சமேஷன் n ஸ்கொயர் அப்படின்னா சமேஷன் n ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் which is equal to 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயர் வரை இருக்கும். சரிங்களா? இதான் வந்து சமேஷன் n ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன். பார்த்துட்டோம்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஃபார்முலா என்னது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்க்கு n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஸோ அந்த ஃபார்முலால இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சமேஷன் n அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னது இஸ் ஈக்குவல் டு 1 plus 2 plus எக்ஸெட்ரா n வரைக்கும். இது பார்த்தோம்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்னது n into n plus 1 by 2. ஸோ 6 into n into n plus 1 by 2 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம்.
பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கேன்சல் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். 6 வந்து 1 டைம், 12 வந்து 6 டேபிள்ல 2 டைம்ஸ் போயிடும். அது மாதிரி 2 டேபிள்ல வந்து இது 1 டைம், இது வந்து 3 டைம்ஸ். ஓகே, அப்போ ஸோ n பிளஸ் 2n ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஸோ 2n இன்டூ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இங்க பண்ணும்போது 2n ஸ்கொயர் பிளஸ் n அதான் இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த 1 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ பிளஸ் 2n பிளஸ் 1 சரிங்களா. 2n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் 2n பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு இந்த மல்டிபிள் பண்ணா வருது. மைனஸ் இந்த மைனஸ் அப்படி இருக்கு. 3n ஓகே, அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 3n இருக்கு. ஸோ 3n உள்ள மல்டிபிள் பண்றோம் இந்த ரெண்டு டேர்முக்கும். ஸோ 3n ஸ்கொயர் பிளஸ் 3n அப்படின்னு இருக்கும். ஸோ 3n ஸ்கொயர் பிளஸ் 3n ஓகேங்களா. ரிமைனிங் எல்லாமே இப்போ இல்ல டேர்ம்ஸ் நம்ம எழுதிட்டோம். பார்த்துட்டோம் அப்படின்னா 2 உள்ள மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 2 ஸோ இந்த n அப்படியே இருக்கு. இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 2s are 4, 4n cube. ஸோ 4n cube பிளஸ் இந்த 2n என்னோட மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? 2n ஸ்கொயர். ஸோ பிளஸ் 2n ஸ்கொயர். இந்த 2n மல்டிபிள் பண்ணும்போது 4n ஸ்கொயர் பிளஸ் 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது 2n மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். பார்த்துட்டோம் அப்படின்னா n டேர்ம்ஸ் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் n வந்து n 2n மைனஸ் 3n இருக்கு. ஸோ n பிளஸ் 2n அப்படின்னா 3n மைனஸ் 3n அப்படின்னா பிளஸ் 3n மைனஸ் 3n கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து n டேர்ம்ஸ் எல்லாமே போயிடுது. அடுத்து கியூப் டேர்ம் பாருங்க, 4n கியூப் வேற எதுவுமே இல்லை. ஸோ 4n கியூபா அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் இப்போ ஸ்கொயர் டேர்ம்ஸ் பாருங்க, 2n ஸ்கொயர் பிளஸ் 4n ஸ்கொயர் அப்படின்னா 6n ஸ்கொயர் சரிங்களா. அதுக்கப்புறம் மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்கு. ஸோ 6ல 3 போச்சுன்னா 3. ஸோ பிளஸ் 3n ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னது? 4n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர். இப்போ n டேர்ம்ஸ் வரை இந்த சீரீஸ் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 4n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர். பார்த்துட்டீங்க அப்படின்னா n டேர்ம்ஸ் வரையே இருக்கு அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 4n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர் ஓகேங்களா. இது n டேர்ம்ஸ் வரையே இருக்கிறதுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 8 டேர்ம்ஸ் வரையே இருந்தா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம n-க்கு பதிலாக இங்க 8 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இப்போ பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் 8 டேர்ம்ஸ். ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த நம்மளுக்கு n டேர்ம்ஸ்க்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 4n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர் கிடைச்சிருக்கா. இதுல n-க்கு பதிலாக 8ன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ n-க்கு பதிலாக 8. ஸோ 8 கியூப் பிளஸ் 3 இன்டூ 8 ஸ்கொயர். 8 கியூப் என்னதுன்னா 8 8 64. 64 இன்டூ 8 வந்து 512. ஸோ 4 இன்டூ 512 பிளஸ் 8 8 64. ஸோ 3 இன்டூ 64 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ 512 இன்டூ 4 அப்படின்னா 2048. அதாவது 64 இன்டூ 3 அப்படின்னா 192 வேல்யூ. ஸோ 2048 பிளஸ் 192 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. பார்த்துட்டோம் வரனா ரெண்டு அடிஷன் பண்ணணும். ஸோ 2048 பிளஸ் 192 போட்டோம் அப்படின்னா 10 ரிமைனிங் 1 13 14. ஸோ 4 ரிமைனிங் 1 and 2240 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. Therefore the sum of 8 terms which is equal to 2240. இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.